ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் நிதியை பட்டுவாடா செய்வதில் பாஜகவை சேர்ந்த 2 நிர்வாகிகளிடையே பெரும் மோதல் ஏற்பட்டிருக்குது. இந்த பிரச்சனை தொடர்பாக அவங்க 2 பேரும் பேசின ஆடியோ கால், அதாவது போன் காலோட ரெக்கார்டு கிடைச்சிருக்குது. அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். திமுகவோட முன்னாள் அமைச்சர் திரு எஸ் சிவசங்கர் அவரோட தொகுதியான குன்னம் தொகுதி மற்றும் பெரம்பலூர் தொகுதி, இந்த 2 தொகுதிக்காக அதிமுக சார்பிலையும் ஐஜேகே சார்பிலையும் கொடுக்கப்பட்ட தேர்தல் நிதி, அதாவது குன்னம் தொகுதியில ஐஜேகேவோட வேட்பாளராக சரண்யா அன்பழகன் நிக்கிறாங்க. அதே மாதிரி பெரம்பலூர் தொகுதியில அதிமுகவோட வேட்பாளராக இளம்பை தமிழ்ச்செல்வன் அவர் போட்டியிட இருக்கிறாரு. இவங்க 2 பேர் சார்பா பாஜகவுக்கு தேர்தலுக்கு செலவு பண்றதுக்காக கொடுக்கப்பட்ட நிதி, பெரம்பலூர் பாஜக மாவட்ட தலைவர் முத்தமிழ் செல்வன் அவருக்கு தான் அந்த மொத்த நிதியும் கிடைக்குது. அந்த நிதியை அவர் பாரபட்சமா கொடுக்கிறாரு. குறிப்பா அவர் உடையார் சமூகத்தை சேர்ந்தவர். அதே தொகுதியில வேலை செய்யக்கூடிய பாஜகவோட மாநில மகளிர் அணி செயலாளர் பானுமதி, அவங்க வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்க தான் இந்த பிரச்சனை குறித்து முத்தமிழ் செல்வனுக்கு போன் செஞ்சு பேசுறாங்க. அந்த போன் கால் ரெக்கார்ட்ல என்ன பேசுறாங்கன்னா, நீங்க சாதி ரீதியா அரசியல் பண்றீங்க, இந்த வன்னியர் சமூகத்துக்குன்னா ஒரு பாகுபாடு காட்டுறீங்க, அந்த நிர்வாகிகளுக்கு உரிய பணத்தை தரமாட்டீங்க, உரிய மதிப்பை தரமாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க போன் பண்ணி அவங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதுக்கு முத்தமிழ் செல்வன் கடுமையான வார்த்தைகள்ல தரக்குறைவா அவங்கள திட்டுறாரு. நீ மேலிடத்துல சொன்னாலும் சரி, பாஜக எந்த தலைவர்கிட்ட சொன்னாலும் சரி, நான் இப்படிதான் பண்ணுவேன், உன்னால ஆனதை பாத்துக்கோ அப்படின்னு அவருக்கு ஒரு மிரட்டலை விடுறாங்க. இந்த பிரச்சனையை பத்தி தெரிஞ்சுக்க இந்த ஆடியோவை முழுமையா கேளுங்க. என்னம்மா உனக்கு பிரச்சனை? எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாதானே? குரூப்ல மெசேஜ் பண்ணிட்டு பதில் சொல்லிட்டு இருக்கறது எனக்கு வேலை. எனக்கு வேற வேலை இல்லையா? உங்களுக்கு வேலை இருக்கு இல்லன்னா நிர்வாகிகளுக்கு சொல்லுங்கண்ணே. நிர்வாகினா நீயும் அவன் மட்டும் தான் நிர்வாகியா? ஆனா மத்தவங்க எல்லாம் கேக்குறது தானே நாங்க கேக்குறோம். நீங்க தனிப்பட்ட முறையில போன் பண்ணி மத்தவங்கள திட்டுவீங்க. வேலை என்ன? உன் மாநிலத்துல உனக்கு கொடுத்துருக்க வேலையை நீ செய்ய. நானும் 4 நாளா பாத்துட்டு இருக்க, ஓவரா போயிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு என்ன பண்ண முடியும் உன்னால? இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? என்னமா பண்ணுங்கிற நீ இப்ப? நிர்வாகிகளுக்கு தகவல் என்ன மயிர நிர்வாகி? நீ யாரு நிர்வாகி? நொட்டாது நீ யார் மாறின? யார் மாறிய? தைரியமா இருந்தா ஆபீஸ் நேரில் கேளு, போன் பண்ணி கேளு. அதை விட்டு குரூப்ல மெசேஜ் நோட்டிட்டு இருக்கிறேன். இந்த தேவையில்லாதெல்லாம் பேசுற அளவுக்கு தேவையில்லாம யார் பேசிட்டு இருக்கா? தேவையில்லாம யார் மெசேஜ் போட்டுட்டு இருக்கா? உனக்கு ரிப்ளை பண்றதா வேலை மயிரா? உனக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கா? மாவட்டத்தில் இருக்கிற வேலை இல்லையா? நானும் பாக்குறேன். பேச முடியும்னா யோசிச்சு பேசுங்க. நீ என்ன வேணா நம்ம ரெக்கார்ட் போட்டிருக்க, போய் கொடு, மாநிலத்துல போய் கொடு, யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு. உன் குரூப்ல அவன் இஷ்டத்துக்கு மெசேஜ் போட்டுட்டு இருப்பேன். நீங்க பணத்தை வாங்கி சுருட்டிக்கிட்டாங்கிற, மாநிலத்துல மாவட்ட வசூல் வேட்டையில் ஆரம்பிக்குதுங்கிற, யார்கிட்ட போய் வசூல் பண்ணதை நீ பார்த்த? நிர்வாகிகளுக்கு ஏன் அவங்க கிட்ட நீங்க கூட்டணி கட்சிக்கு ஏன் பேர் எழுதி கொடுக்கறதுக்கு நீங்க மறுக்கறீங்க? உன் பேர் எழுதி கொடுக்க முடியாது. உன் பேர் எழுதி கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? என்னத்துக்காக? உன் பேர் எழுதி கொடுக்க முடியாது. என்னத்துக்காகன்னு சொல்லுங்க. நீ உனக்கு சக்தி கேந்திரமா? சக்தி கேந்திரத்துக்கு உனக்கு காசு வரும். ஆனா நான் ஏன் நீ மாநில நிர்வாகி, நான் எந்த மாநில நிர்வாகி நான் வாங்கி கொடுக்க கிடையாது பணம். மாநில நிர்வாகி நீ மாநிலத்துல போய் கேட்டுக்க. சக்தி கேந்திரத்துல இருக்க, சக்தி கேந்திரத்துக்கு உனக்கு பணம் வரும். முதல்ல சொல்லிடலாமே, மாநில நிர்வாகிக்கு மாவட்டத்துல நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், மாநில நிர்வாகி நீ பொறுப்பாளர்னா நீ மாநிலத்துல போய் அன்னைக்கு பேசின ரெக்கார்டு இருக்குல்ல, உன்கிட்ட கேளு. உனக்கு நீ இப்போ அறந்தாங்கில பொறுப்பாளர்னா அக்காட்ட போய் வாங்கிக்க காசு. உனக்கு சக்தி கேந்திர பொறுப்பாளர் இருக்கானா, சக்தி கேந்திர பொறுப்பாளர் கொடுக்கும்போது உனக்கு காசு வரும். நீ ரமேஷ் மட்டும் தான் உங்க மாவட்டத்துல தூக்கி நிப்பாட்டுறீங்களா கட்ச? என் நம்பர் உன்கிட்ட இருக்கா இல்லையா? என் நம்பர் உன்கிட்ட இருக்கா இல்லையா? நீங்க ஏன் மத்தவங்கள தனிப்பட்ட முறையில ஃபோன் பண்ணி பொறுப்பு போட்டவன அண்ணன் நீங்க தானே எல்லாம். நான் உன் வழி நடப்பேன். உன்ன மாதிரி பச்சு வந்து இங்க பாருங்க, உன்ன மாதிரி பச்சு வந்து, உன்ன மாதிரி நிறமாற பச்சு வந்து உலகத்திலே கிடையாது. நடத்தாதீங்க. சரியா? உன்ன மாதிரி பச்சு வந்து உலகத்திலே கிடையாது. ஐயோ, நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. இப்போ ஒன்னும் நீங்க கொடுத்து நாங்க குடியாவல. உங்களை மாதிரி நடத்தாதீங்கன்றேன். என்னது? சுயநலவாதியா இருக்காதீங்க. சுயநலவாதி யாருன்னு உனக்கு தெரியும், உன் மனசாட்சிக்கு தெரியும். யாரு உனக்கு தேவையோ அவங்ககிட்ட வந்து கட்சி நடத்தாதீங்கண்ணே. கட்சி இப்படிதான் நடத்துவேன், நான் இப்படிதான் கட்சி நடத்துவேன். உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீ குரூப்ல மெசேஜ் போட்டது எல்லாமே மாநிலத்துல கேட்டிருக்காங்க, எல்லாமே எவிடன்ஸ் இருக்கு. அணி தலைவிக்கு மகளிர் அணி மாவட்ட தலைவி அந்த அம்மா, ஏன் அந்த அணி தலைவிக்கு ஏன் நீங்க பைசா வாங்கி தரல? யார் சொன்ன அணி தலைவிக்கு பணம் கொடுக்கணும்? உனக்கு தெரியுமா? உனக்கு அணி தலைவிக்கு பணம் கொடுக்கணும்? சுற்றுப்பயணம் வந்ததுக்கு அந்த பெட்ரோல் அலவன்ஸ் மட்டும் தான் கொடுத்துறீங்க. ஏன் அணி நிர்வாகி அணி தலைவருக்கு 15,000 அந்த அம்மாவுக்கு பணம் கொடுத்தது உனக்கு தெரியுமா தெரியாதா? அதுதானே பெட்ரோல் அலவன்ஸ் தான் கொடுங்க. 4 நாள் அவங்க வேட்பாளர் பின்னாடி வண்டி எடுத்து கிடையாது. 15,000 பணம் வந்து அணி தலைவருக்குன்னு கொடுத்துருக்கு.
உன் இஷ்டத்துக்குலாம் பேசிட்டு இருக்க கூடாது. ஏன்னா, அணியை எனக்கு பாத்துக்கிறதுக்கு என் நிர்வாகிகள் அணியை சொல்றதை தான் நான் பாத்துக்கிறதுக்கு சொல்ல முடியும். என் மாவட்டத்துல இருக்க அணியை பாத்துக்கிறதுக்கு என் மாவட்டத்துல நிர்வாகிகளை பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நீங்க நீ மாநில நிர்வாகி தானே? இங்க எங்க கிட்ட தானே சொல்றாங்க. என்கிட்ட சொல்லுமா, அந்த அம்மா எனக்கு மெசேஜ் பண்ணலையா, கால் பண்ணலையா, எங்க ஊர் தானே அது, எனக்கு தெரியாதா பாத்துக்கிறதுக்கு? அவங்களதான் நீங்க வந்து எப்படி சொல்றது, முதல்ல பாலிடிக்ஸ வந்து ஜாதி ரீதியா கொண்டே போவாதீங்க. ஜாதி ரீதியா நீங்க பண்றது அந்த நீயே. அம்மாவை ஜாதி ரீதியா ஜாதியை பத்தி பேசுறது ஒதுக்குறீங்கன்றது நீயே. அந்த அம்மாவுடைய கம்ப்ளைண்டா தான் சொல்லுச்சு. ஜாதியை பத்தி அந்த அம்மா கான்ஃபரன்ஸ் கால் நீங்களே எடுங்க, தப்பு இல்ல, எடுங்க. யாங்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலையே. யாங்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணல, வாட்ட தானே பண்ணதா சொல்லியிருக்கேன். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, உங்க கம்ப்ளைண்ட் பண்ணலனா அத நீங்க இங்க பாரு, நான் வந்து என் இஷ்டத்துக்கு தான் கட்சி நடத்துவேன். என் மைய குழு என்ன சொல்றதோ அதான் நான் முடிவு பண்ணுவேன். உன் இஷ்டத்துக்குலாம் நான் கட்சி நடத்த முடியாது. எங்க இஷ்டத்துக்குலாம் நடத்த சொல்ல கிடையாது. முதல்ல உன் இஷ்டத்துக்கு கட்சி நடத்த முடியாது. தகவல் கொடுங்க. ஒரு சரியா? வேட்பாளர் தகவல் உனக்கு வர்றது திறமை வந்து கிடையாது. நீ எங்க வேலை பாக்குறியோ அங்க போய் தகவல். உனக்கு சக்தி கேந்திரமா, சக்தி கேந்திரத்துக்கு என்ன வருமோ அது வரும். அவ்வளவுதான் நான் பண்ண முடியும். ஒரே ஒரு நிமிஷம்ண்ணே, இந்த 10 நாள் இங்க வந்து நான் அறந்தாங்கில வேலை பாக்குறதுனால நீங்க மாவட்டத்துல கொடுத்தது எந்த வேலை நாங்க செய்யாம விட்டோம்? மாவட்டத்துல கொடுத்தது வேலை செய்யணும்னா நீ மாநில நிர்வாகி, நீ மாநில பொறுப்பாளர்மா, நீ மாநில பொறுப்பாளர்மா, நீ என்னத்துக்கு அப்புறம் இந்த இதெல்லாம் நீ கால் பண்ணி என்கிட்ட கேட்கலாம்ல. மெசேஜ் வாட்ஸ்அப்புக்கு போட்டுட்டு இருக்க. இஷ்டத்துக்கு நீ வந்து நம்ம மெசேஜ் போட்டுட்டோம்னா இங்க பயந்து நடத்திட்டு இருக்கியா? 600 பேர் இருக்கிறதால நேர்மையா இருந்தா பதில் சொல்ல. நேர்மை யார் நேர்மையை பத்தி நீ பேசுறியா? நீங்க வந்துட்டு நீங்க உனக்கு வேணும்னா செல்வராஜ் போய் காலில் விழுவா. உனக்கு செல்வராஜ் வேணும்னா செல்வராஜ் காலில் விழுவா. அடுத்து நான் வேணா என்கிட்ட காலில் விழுவா. திரும்ப நீ என்ன நான் பேசிருக்கேன், நீ என்ன என்கிட்ட வந்துட்டு பண்ணிருக்கேன் எல்லாம் எனக்கு தெரியும். சரியா? தேவைனாதான் எங்க காலில் தான் விழுவாங்க, தேவை நான் அடுத்தவங்க காலில் விழுந்துங்கிற அவசியம் இது வந்து காலில் விழுற அவசியம் எனக்கு கிடையாது. என்னையும் செல்வராஜ் மத்தவங்க எல்லாம் கம்பேர் பண்ணி சரியா? பேசுங்கிற ஆமா, நீ அவசியம் கிடையாது. என்னைக்கு நீ யாருக்கு ஒழுங்கா இருந்திருக்க? என்னைக்கு யாருக்கு நீ உண்மையா இருந்திருக்க? என்னத்துக்கு யாருக்கு நீ உண்மையா இருந்திருக்க? என்னத்துக்குன்னு கேட்டேன். நான் என்ன உண்மையா இல்ல first அது நீ சொல்லுங்க. யாருக்கு என்ன முதல்ல நீங்க உண்மையா இருந்திருக்க? உண்மையா இல்ல. இந்தாண்ட ஒரு பேச்சு, அந்தாண்ட ஒரு பேச்சு. முதல்ல ஒரு விஷயத்தை நீங்க வந்து உங்க தப்ப மறைக்கிறதுக்கு பூச்சி மொழி ஏன் தப்பு? நான் தப்பு பண்றது நீ சொல்லலாம். உனக்கு மரியாதை 1.5 கோடி ரூபாய் பணம் வாங்கிட்டாங்க, ஏமாந்தோம். உண்மையா இருக்கணுமா நாங்க? உனக்கு மரியாதை உண்மையா இருந்ததுனால தான் 1.5 கோடி நாங்க ஏமாந்தோம். முதல்ல அதை பேசுங்க. எனக்கு கொடுத்தியா 1.5 கோடி? உண்மையை பத்தி நீங்க பேசாதீங்க. 1.5 கோடி எனக்கு கொடுத்தியான்னு கேக்குறேன். நீங்க ஏன் திரும்ப செல்வராஜ் உன்கிட்ட ஒரு பைசா நான் காசு வாங்கிருப்பானு வரைக்கும் மட்டும் பேசுங்க. செல்வராஜ் பத்தி உன்கிட்ட ஒரு பைசா நான் காசு வாங்கிருப்பானு கேக்குறானே. நான் ஒன்ட்ட பிரச்சனைனா நிர்வாகிகளுக்கு தலைமையா நீங்க அப்புறம் என்ன நேர்மை பத்தி யார் பேசிட்டு இருக்க? யார் உள்ள எவன்கிட்ட நான் காசு வாங்கிருக்கேன்? எவன்கிட்ட பொறுப்பு போறான்னு காசு வாங்கிருக்கேன்? எவன் காசு வாங்கி நான் தின்னுருக்கேன்? ஆனா நீங்க யாருகிட்ட என்ன வாங்கிருக்கீங்கன்னு எல்லாமே தெரியும்ண்ணே. எவன்கிட்ட வாங்கிருக்கேன்னு சொல்லு. என்ன எவன்கிட்ட வாங்கிருக்கேன்னு சொல்லுங்க. தெரியும், அதை எங்க சப்மிட் பண்ணுமோ எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுவோம். நீ என்ன மயிர் வேணாலும் பண்ணு, எனக்கு அதை பத்தி கவனமா கிடையாது. குரூப்ல மெசேஜ் போறதால ஏதோ நிப்பாட்டிக்க. இப்ப புது நீ நேர்ல வந்து பேச, இல்ல மாநிலத்துல போய் சொல்லு. அதே 600 பேரை இப்ப புது குரூப் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ என்ன மயிர் வேணாலும் ரெடி பண்ணு. நீ என்ன மயிர வேணாலும் ரெடி பண்ணு. போறதால பாரு. நீ உனக்கு அது நிறைய இருந்துச்சுன்னா போய் எங்க சொல்லணுமோ சொல்லு, நான் தலைமை கிட்ட பேசிக்கிறேன். நீ எந்த வெங்காயத்துக்கு வேணாலும் போய் பேசு போ. அதுதான் நான் பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன்.